இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடிய டாபிக் நான் ஆல்ரெடி சொல்லிட்டேன். இட்ஸ் த லீடர்ஷிப் அண்ட் இன்ட்யூஷன். லீடர்ஷிப் குவாலிட்டி நம்ம அதிகமாக எடுத்துக்கும் போதும், இன்ட்யூஷன் எப்போ ஒர்க் ஆகும்னா ஃபோக்கஸ் அதிகமாக இருக்கும்போதும் ஃபஸ்ட்டு திங், அந்த காலத்தில் சித்தர்களுக்கு எல்லாமே இன்ட்யூஷன் அதிகமாக இருக்குன்னு சொல்லுவாங்க. ஸோ நானும் நிறைய இன்ட்யூஷன் சொல்லியிருக்கேன். நிறையா டைம் இந்த மாதிரி 1-to-1 பண்ணுறதுக்கு நிறையா கொஸ்டின்ஸ்லாம் வரும்போது மேபி நிறையா இடத்துல பிஸியாக இருந்திருக்கலாம், வேறு ஒரு ஒர்க்லாம் பண்ணிகிட்டு இருந்திருக்கலாம். பட் நிறைய நேரத்தில் நான் ஃப்ரீயாக இருக்கும்போது கூட 1-to-1 கொடுக்க மாட்டேன். பிகாஸ் எனக்கு இன்ட்யூஷன் சொல்லும் இந்த டைம் வேண்டான்னு சொல்லும். நிறைய பேர் என்கிட்ட கேட்பாங்க, அப்போ நான் வேண்டான்னு சொல்லிடுவேன். சில டைம் நான் ஓப்பன் பண்ணும்போது கூட ஓகே வேண்டாம் தள்ளி வச்சிடலாம்னு சொல்லி தள்ளி வச்சது உண்டு. சில டைம் டக்குன்னு கூப்பிட்டு இப்போ நீங்கள் ஃப்ரீயாக இருக்கீங்களா பேசலாமா அப்படின்னு சொல்லி நான் கேட்டது உண்டு. அப்படி பண்ணும்போது எனக்கு இன்ட்யூஷன் பேஸ் பண்ணி தான் நான் பண்ணுறது உண்டு. ஐ ஃபாலோ மை இன்ட்யூஷன். இன்ட்யூஷன் அப்படின்னா அதுக்கு பேர் என்ன, உள் உணர்வுன்னு சொல்லலாமா? தமிழில் என்ன சொல்லலாம்? உள் உணர்வு, இன்ட்யூஷன். நிறைய பேர்த்திட்ட 1-to-1 பண்ணும்போது இன்ட்யூஷன் நான் செக் பண்ணிக்குவேன். அந்த இன்ட்யூஷன் செட் ஆகும்போது மட்டுமே ஐ ப்ரொவைட் த 1-to-1. இன்ட்யூஷன் செட் ஆகாத போது நான் க்ளோஸ் பண்ணது உண்டு. இன்ட்யூஷன் இருக்கும்போது நானே கூப்பிட்டது உண்டு. ஓகே, இன்ட்யூஷன் பேஸ் பண்ணி நிறையா பண்ணது உண்டு. இன்ட்யூஷன் எப்போ வரும் அப்படின்னா நம்ம என்ன பண்ணிகிட்ருக்கோம். ஓகே, சித்தர்கள் இவங்களுக்கெல்லாம் இன்ட்யூஷன் என்ன பேசிஸில் வருது அப்படின்னா பிகாஸ் ஆஃப் த மெடிடேஷன். யாருக்கு மெடிடேஷன் இன்ட்யூஷன் இஸ் நத்திங் பட் யாருக்கு வேணாலும் வரும். ஓகே, மெடிடேஷன் ரொம்ப டெப்த்தாக பண்ணுறவங்களுக்கு உள் உணர்வு நல்லா ஒர்க் ஆகும். ஓகே, நல்லா ஒர்க் ஆகும். அவங்க இந்த ஒரு விஷயம் நடக்கிறதுக்கு முன்னாடியே அவங்களுக்கு தெரிஞ்சிடும். இந்த விஷயம் நடக்க போகுதுங்கிறது அவங்களுக்கு தெரிஞ்சிடும். இது பண்ணணும் அப்படிங்கிறது அவங்களுக்கு தெரியும். ஸோ தட் இஸ் பேஸ்ட் ஆன் த இன்ட்யூஷன். சிலருக்கு இஎஸ்பி அதை சொல்லுவாங்க. ஸோ அது சம் பீப்புளுக்கு இருக்கும். தட் இஸ் டிஃப்ரெண்ட் சப்ஜெக்ட். ஓகே, பட் உள் உணர்வுங்கிறது எல்லாத்துக்குமே இருக்கும். இந்த அழகிய தமிழ் மகன் மூவியில் எல்லாம் வர மாதிரி நடக்க போகிறது அவங்களுக்கு முன்னாடியே கண்ணுக்கு தெரியும். அதை பேஸ் பண்ணி ஏதாச்சும் ஆக்ஷன் எடுப்பாங்க அப்படிங்கிறது வேறு. அதுக்கு பேர் இஎஸ்பி சம்திங் ஏதோ சொல்லுவாங்க. ஓகே, பட் உள் உணர்வுங்கிறது எல்லாத்துக்குமே ஒர்க் ஆகும். யாருக்கு மெடிடேஷன் டீப்பாக பண்ணுறாங்களோ அவங்களுக்கு உள்ளுணர்வு வரும். எல்லா இடத்துலையுமே வரும், எல்லா டைமென்ஷன்லேயும் வரும். பட் பிஸ்னஸில் ஒரே ஒரு பர்டிகுலர் டாபிக்கு சொல்யூஷன் கொடுக்கறதுக்காக யார் ஃபோக்கஸ் பண்ணிகிட்ருக்காங்களோ, பிஸ்னஸில் ஒரே ஒரு ப்ராப்ளம்காக எப்போ பார்த்தாலும் சொல்யூஷனுக்காக டீப்பாக யோசிச்சுட்டு இருக்கிறவங்க அப்படின்னா தட் இஸ் ஆல்சோ எ மெடிடேஷன். மெடிடேஷன் அப்படின்னா என்னன்னா அதாவது எந்த ஒரு நினைவும் அற்ற நிலையாக இருக்கலாம், அல்லது ஒரு இடத்துல மட்டும் ஃபோக்கஸ் பண்ணியிருக்கிறதா இருந்துச்சுன்னா அதை மெடிடேஷன் அப்படின்னு சொல்லலாம். உங்களோட பிஸ்னஸில் ஒரு பர்டிகுலர் ப்ராப்ளம்க்கு சொல்யூஷனுக்காக ஃபுல் ஃபோக்கஸ்டாக நீங்கள் யோசிச்சிட்டே இருக்கீங்க அப்படின்னா தட் இஸ் ஆல்சோ எ மெடிடேஷன். உங்களோட கம்ப்ளீட் உணர்வுகளை ஒரு இடத்துல நீங்கள் குவிக்கிறீங்க. எப்பவுமே ஒரே இடத்துல குவிச்சிட்டு இருக்கும்போது என்ன ஆகும்னா அதுக்குன்னு ஒரு வைப்ரேஷன் க்ரியேட் ஆகும், அதுக்குன்னு ஒரு பவர் க்ரியேட் ஆகும். ஸோ லீடர்ஷிப் குவாலிட்டி எப்போ நம்மக்கிட்ட இருக்கும், நம்ம எதில் ஃபோக்கஸ் பண்ணியிருக்கோமோ we can find the intuition, and if we follow the intuition and if we take action, intuition பேஸ் பண்ணி ஆக்ஷன் எடுக்கும்போது அது மேசிவ் சக்ஸஸ் க்ரியேட் பண்ணுறதுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். நாம் எல்லோரும் ஒன்றா சேர்ந்து ரொம்ப தூரம் பயணம் செய்கிறதுக்காக ஒரு கம்யூனிட்டி நான் ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். அந்த கம்யூனிட்டி பேர் ஃபார்ச்சூன் மேக்கர்ஸ் கம்யூனிட்டி. அந்த கம்யூனிட்டி பற்றி இன்னும் உங்களுக்கு தெரியாது அப்படின்னா கீழே கொடுத்துருக்குற அந்த லிங்கை கிளிக் பண்ணி இதை பற்றி தெரிஞ்சுக்கங்க. அண்ட் உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்னு தோணுச்சுன்னா பிகம் அ மெம்பர். அண்ட் நீங்கள் ஆல்ரெடி ஒரு ஃபார்ச்சூன் மேக்கர்ஸ் கம்யூனிட்டியில் ஒரு மெம்பராக இருக்கீங்க அப்படின்னா என்னோடய டைமண்ட் மெம்பர்ஷிப்பை பற்றி இங்கே கீழே கொடுத்துருக்கிற லிங்கை கிளிக் பண்ணி இன்னும் டீப்பாக நீங்கள் தெரிஞ்சுக்கங்க. அண்ட் இந்த பாட்காஸ்ட் உங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நான் நம்புகிறேன். அண்டு நீங்கள் இந்த பாட்காஸ்ட்டில் என்ன கற்றுக்கிட்டீங்க அப்படிங்கிறதையும் அண்ட் உங்களோட கருத்துக்களையும் கீழே கொடுத்துருக்கிற கமெண்ட் பாக்ஸில் டைப் பண்ணுங்கள். ஸோ இதே மாதிரி ரொம்ப யூஸ்ஃபுல்லான ஒரு டாபிக்ஸ் உங்களுக்கு கொடுக்கறதுக்கு இது எனக்கு ரொம்ப என்கரேஜிங்காகவும் இருக்கும். அண்ட் அடுத்த ஒரு பாட்காஸ்ட்டில் உங்களை நான் மீட் பண்ணுற வரைக்கும் இட் இஸ் பாய் ஃப்ரம் 8020 கார்த்திகேயன். டேக் கேர், பை பாய்.